தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஐயோ, குழந்தையை பார்க்க முடியவில்லையே, இப்படி மொத்தமா வெட்டி சாச்சிட்டானே ஐயோ என படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடலை பார்த்து பெற்றோர் கதறிய காட்சி நெஞ்சையே உருக்குலையச் செய்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே உள்ள புலிவலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 40 வயது ஜெகத்குமார். இவரது மகள் அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுள்ளார். ஜெகத்குமாரின் அக்கா மகள்கள் 16 வயது சிறுமியும் 11 வயது சிறுமியும் கோடை விடுமுறைக்காக புலிவலம் கிராமத்தில் உள்ள ஜெகத்குமாரின் வீட்டில் வந்து தங்கியிருந்தனர். இந்நிலையில் 28ஆம் தேதி மாலை சுமார் 5 மணியளவில் ஜெகத்குமாரின் அக்கா அவரது இளைய மகளாகிய இருவரும் வீட்டின் வாசற்படியில் அமர்ந்து கொண்டிருந்தனர். அப்போது ஒரு வாலிபர் திடீரென ஜெகத்குமார் வீட்டின் உள்ளே புகுந்து மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ஜெகத்குமார் மகளின் வயிறு, கழுத்து என உடல் முழுவதும் கொடூரமான முறையில் குத்த ஆரம்பித்துள்ளார். இதை தடுக்க முயன்ற ஜெகத்குமாரின் அக்கா மகளையும் கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் ஜெகத்குமாரின் மகள் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து கீழே சாய்ந்துள்ளார். ஜெகத்குமாரின் அக்கா மகள் படுகாயமடைந்து வலியால் அலறி துடித்து கூச்சலிட்டுள்ளார். ஜெகத்குமாரின் அக்கா கூச்சலிட்டபடி ஓடிவர அந்த வாலிபர் உடனடியாக அந்த வீட்டின் உள்பக்கமாக பூட்டிக் கொண்டுள்ளார். அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது ஜனனி உயிரற்ற நிலையில் கிடந்துள்ளார். அக்கம்பக்கத்தினரிடமிருந்து தப்பிக்க அந்த வாலிபர் தனக்குத்தானே கத்தியால் கீறி உயிரை மாய்த்து கொள்ள முயற்சித்திருக்கிறார். தகவல் அறிந்த சோளிங்கர் மற்றும் பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து படுகாயமடைந்த ஜெகத்குமாரின் அக்கா மகள் மற்றும் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட வாலிபரையும் மீட்டு சோளிங்கர் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்து தீவிர சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் ஜெகத்குமார் மகளின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அதில் கொலை செய்த வாலிபர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த கேஜி கண்டிகை பகுதியைச் சேர்ந்த 21 வயது சுப்பிரமணி என்பது தெரிய வந்தது. இவர் ஜெகத்குமாரின் மகளிடம் நட்பாக பழகியதாக கூறப்படுகிறது. 10ஆம் வகுப்பு மாணவி நட்பாய் பழகியதை காதல் என தவறாக புரிந்து கொண்ட சுப்பிரமணி காதல் டார்ச்சர் செய்ய ஆரம்பித்துள்ளார். ஆனால் சுப்பிரமணி ஒரு ரோட் சைடு ரோமியோ என்பதை தாமதமாக அறிந்து கொண்ட ஜெகத்குமாரின் மகள் அவனிடமுள்ள நட்பை துண்டிக்க ஆரம்பித்துள்ளார். ஒருதலை காதல் என்னும் பெயரில் தருதலையாக சுற்றி கொண்டிருந்த சுப்பிரமணி ஆத்திரமடைந்து இப்படி ஒரு படுகொலையை செய்திருக்கிறார் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சிறுமிகளே, இது போன்ற ஒருதலை தருதலைகளிடம் சிக்கிக் கொள்ளாமல் படிக்கும் வயதில் பார்த்து எச்சரிக்கையாக பழக வேண்டும். பிரச்சனைகள் வந்தால் பெற்றோர்களிடம் முன்கூட்டியே தெரியப்படுத்த வேண்டும். அதே நேரம் நெருங்கி பழகுவதெல்லாம் காதல் இல்லை என்கிற புரிதலை பெற்றோர்கள், பள்ளிகள், கல்லூரிகள், பணியிடங்கள் என ஒவ்வொரு இடத்திலும் விழிப்புணர்வாக ஏற்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இது போன்ற கொடூர கொலைகாரங்களை மிக கடுமையாக தண்டிக்க வேண்டும் என பொதுமக்கள் மத்தியில் கோரிக்கை எழுந்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் மார்டின். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.